ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி கிளாஸ் 8 ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடக்கிற லெசன்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த அதாவது அவர் பாஸ்ட் 1 அவர் பாஸ்ட் 2 விட இந்த அவர் பாஸ்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீல் தான் வரும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அதுதான் இந்த 8 சாப்டர் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களாட்டி அதை கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறையா டேட்ஸ் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த அவர் பாஸ்ட் 1 இருக்கட்டும், அவர் பாஸ்ட் 2 இருக்கட்டும், உங்களுக்கு நான் திரும்ப சொல்லியிருப்பேன் எல்லா டேட்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம் அப்படின்ட்டுன்னு. பட் இந்த அவர் பாஸ்ட் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டில்ஸ் அது மாதிரி நடந்திருக்கும். ஸோ இது மாதிரி டேட்ஸ் வரும். அதுக்காக தான். ஸோ உங்களாட்டி எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரியை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லெசன்ஸ்குள்ளே போகலாம். இப்போ மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே பாதி பேருக்கு பிடிக்காது. பாதி பேர் ஹிஸ்ட்ரியை எடுத்தாலே ரொம்ப போரிங். நீங்கள் மோஸ்ட்லி யார்கிட்ட வேணாலும் கேளுங்களேன், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ நீங்கள் எல்லாருமே காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸாகவே இருந்தாலுமே 10th படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிறது மேக்ஸாக இருக்கும், இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கும். எதனால் ஹிஸ்ட்ரி அப்படின்னா இது லாட் ஆஃப் டேட்ஸ் இருக்கும். எல்லா டேட்ஸுமே நினப்பு வச்சுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. பட் மோஸ்ட்லி பாதி பேருக்கு இது கஷ்டமாக தெரிகிறதுக்கு ரீசன் இது ஒன்று தான். ஏன்னா நிறையா டேட்ஸ் இருக்குது, நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்குது, இது எப்படி நினப்பு வச்சுக்கிறது அப்படின்னு தான். ஸோ எதனால் ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ ஒரு டேட்ஸ் எதுக்காக எல்லா விஷயங்களுக்கும் டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியடில் ஏதாவது முக்கியமாக வார் நடந்திருக்கும், முக்கியமான பேட்டில்ஸ் நடந்திருக்கும். இதனால் ஒரு எக்கனாமிக்கலாகவோ பொலிட்டிக்கலாகவோ ஏதாவது ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த டேட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். அதனால தான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் டேட்ஸ் கூட ரிலேட் ஆகி வருது அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதனால் இந்த டேட்ஸ் அப்படிங்கிறது முக்கியம்னா இப்போ நார்மலாக நம்மளே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இல்லை நீங்களே உங்களுடைய ஸ்கூல் மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் மெமரிஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம அந்த டைம் பீரியடில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், ஸோ நீங்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்குறீங்கல்ல, அதுதான் ஹிஸ்ட்ரி. அதாவது இதுக்காக தான் அந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ இதை நான் சொல்கிறப்பே நிறைய பேருக்கு அவங்களுடைய மெமரி அந்த ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ண இது மாதிரியான பிளேஸ்க்கு போயிட்டு வரும். ஸோ நம்ம அப்போ பாஸ்ட்டில் எப்படி இருந்தோம், இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கும், இல்லை ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறோம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி கனெக்ட் பண்ணுறது பேர் தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன், எதனால் இப்போ நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்த அளவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறைய டேட் தான் கொடுத்துருப்பாங்க, தேவையில்ல ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக ட்ரெயினில் இப்போ நிறையா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இப்போ நிறைய விஷயம் மாடர்னைசேஷன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கே இதை பற்றினா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்று தெரியும். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம நினச்சோம் அப்படின்னா பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஈஸியாக போயிடும். பட் அந்த டைம் பீரியடில் பீப்புள்ஸ் எப்படி இது பண்ணாங்க, எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதுக்காக தான் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், டேட்ஸாக இருக்கட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னோம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சேம் திங் தான். அதாவது எல்லாமே நம்ம ஒரு டேட்ஸ் தான் கொடுக்குறோம். இந்த டேட்டில் இது நடந்தது, அந்த டேட்டில் அது நடந்ததுன்னு. பட் ஏன் நம்ம ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறோம். இந்த டைம் பீரியடில் தான் நடந்தது. அதாவது டைம் பீரியட் அப்படிங்கிறது நான் அந்த பீரியட் மென்ஷன் பண்ணல, டைமை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ஒரு பேட்டில் நடக்குது அப்படின்னா அந்த பேட்டிலோட இயரை தான் சொல்கிறோமே தவிர நம்ம அதோட ஒரு பர்டிகுலர் மந்த்தையோ இல்லை ஒரு பர்டிகுலர் டேட்டு இல்லை அது நடந்த டைமை நம்ம சொல்கிறதே கிடையாது. பிகாஸ் அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இது மாதிரியான டைம்ஸ் எதுக்காக கொடுக்கல அப்படின்னா இந்த புக்கில் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். இப்போ ரயில்வே அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது இப்போ ரயில்வே இருக்குது. பட் இது எந்த டைம் பீரியடில் கரெக்டாக வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளாடி சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய பேர் இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது மஸ்ட், நம்ம எல்லாரும் படிக்கிறோம். ஸோ அது எந்த டைம் பீரியடில் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது, எதுக்காக நியூஸ் பேப்பர் வந்தது? ஸோ
அந்த டைம் பிரிட்டிஷை வந்து அதிகமான அளவுக்கு வந்து எதிர்த்தாங்க. ஸோ பீப்புளோட அந்த கருத்துக்களை வந்து எது மூலியமாக வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூஸ் பேப்பர் மூலியமாக தான். அப்போ இது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் தான் வந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் வந்திருக்காது. அதாவது ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு விஷயமும் என்ன ஆகாது அப்படின்னா பெரிய அளவுக்கு வராது. அது கொஞ்சம் ஒரு டைம் பீரியட் எடுத்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸிவாக வந்து முடியும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு அந்த பேப்பர் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, அதாவது அந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணப்போ அந்த டைம் பீரியடில் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகலை. பட் ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் அது ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் பீரியடை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த டைமில் தான் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ரயில்வே அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்ததுன்னு தெரியும், பட் அது வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்க சான்சஸே கிடையாது. அப்போ அதுக்குன்னு ஒரு இயர், அதுக்குன்னு ஒரு மந்த், ஒரு டைம் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து எப்படி தான் டைமை மென்ஷன் பண்ணுறோம், அந்த ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது நடந்திருக்கும். இதனால் வந்து அவங்களுடைய அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் லெவல் அப்படிங்கிறது, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலுமே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம், இது மாதிரியான இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு மன்னர் இருக்கார், அதாவது ஒரு கிங் இருக்காங்க அப்படின்னா அந்த கிங் வந்து எப்போ வந்து இதுக்கு போனாங்க, ஆட்சிக்கு போனாங்க. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பீப்புள்ஸ் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ அவங்க வந்து எந்த பேட்டிலில் இறந்தாங்க, அந்த பேட்டில்னால வந்து அந்த பீப்புள்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகினாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஸோ அப்போ தான் நம்மளாட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ அவங்க வந்து அந்த டைம் பீரியடில் வந்து அவங்க அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளாட்டி அஷ்யூம் பண்ண முடியும். அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு 2 புக்ஸ் வந்து முடிச்சிருக்கோம், அவர் பாஸ்ட் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும். அதில் வந்து நம்ம மோஸ்ட்லி எப்படி கண்டுபிடிச்சோம், இது மாதிரியான விஷயங்கள் தானே. அந்த டைம் பீரியட் நம்ம இருந்து பார்த்தோமா, இல்லை எல்லாமே எது மூலியமாக தான் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலம் தான். ஸோ அதே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இது மாதிரியாக, அதாவது ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு முக்கியமான அந்த நிகழ்ச்சியை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து எழுதி வைக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனால தான் அந்த டைம் பீரியடில் வந்து பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய லைவ்லிஹுட் எப்படி இருந்தது, அவங்க எந்த மாதிரியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டைம் பீரியடில் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ நார்மலாக வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஒரு கவர்னர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங். அதே வந்து லாஸ்ட் வைஸ்ராய் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா இது மாதிரி இவங்க வந்து எழுதி வச்சுருக்கிறதுனால தான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க மட்டும்தான் வந்தாங்கன்னா ஹேஸ்டிங், வெல்லஸ்லி, பெண்டிக், டல்ஹவுசி, கேனிங், லாரன்ஸ், லிட்டான், ரிபம், கர்சன், ஸோ ஹார்டிங், இர்வின், இவங்க இத்தனை பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்னர்ஸாக வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ வைஸ்ராயாவும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயம், இப்போ ஒரு ரயில்வே அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ ரயில்வேவாக இருக்கட்டும், இல்லை அந்த டைம் பீரியடில் வந்து ஏதாவது ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் டைம்ஸில் தான் வந்து நிறைய ஆக்ட்ஸ் வந்தது, இதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. ஆக்ட்ஸ் வந்திருக்கும், இல்லை வந்து இப்போ பீப்புள்ஸ்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து எந்த கவர்னர் வந்து இருந்தாங்க, அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணாங்க, இல்லை வந்து அவங்களாட்டி எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ இதுக்காக தான் அப்போ நம்ம வந்து எப்படி பார்க்குறோம், அப்போது அந்த இடத்துல வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அது மாதிரியான அந்த டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நிறைய கவர்னர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஒரு ரயில்வே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ரயில்வே வந்தப்போ எந்த கவர்னர் இருந்தாங்க, யார் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை, அந்த டைம் அப்படிங்கிறது தான் தேவை. அப்போ ஃபஸ்ட்டு கவர்னர் வந்து இந்த டைம் பீரியடில் இருந்தாங்க, செகண்ட் கவர்னர் இந்த டைம் பீரியடில் இருந்தாங்கன்னா அப்போ தான் அந்த டைமை வச்சு அந்த டைமில் வந்து யார் கவர்னராக இருந்தாங்க அப்படின்னு நம்மளாட்டி ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களே உங்களை வந்து கொஷின் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்களே உங்களுக்கு கொஷின் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி நீங்களே உங்களாட்டி வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான நார்மலாக வந்து யோசிச்சு பாருங்கள். இதில் நிறைய கொஷின்ஸ் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பீரியட்லாம் வந்து எப்படி வந்து அவங்க வந்து பிரித்தாங்க, இல்லை எப்படி வந்து இது பண்ணாங்க அப்படின்னா 1870 வந்து ஜேம்ஸ் மில், இவர் வந்து யாருன்னா ஒரு
ஸ்காட்டிஷ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த ஜேம்ஸ் மில் வந்து ஒரு 3 வால்யூம் புக் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக் நேம் வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. இது வந்து 3 வால்யூம்ஸ்னு சொன்னோம்ல. ஸோ ஒவ்வொரு வால்யூம்ஸ் வந்து ஒவ்வொருவோட பீரியட் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஹிந்து, செகண்ட் ஒன் முஸ்லீம்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் பிரிட்டிஷ். ஏன் இது மாதிரி அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ அவங்க வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என்ன, அவர் பாஸ்ட் ஒன். ஸோ அந்த அவர் பாஸ்ட் ஒன் அப்படிங்கிறப்ப வந்து எப்படி இருந்தது, மோஸ்ட்லி வந்து அந்த பீப்புள்ஸ் அங்கே மூவ் பண்ணாங்க. அதாவது ஆன்ஷியன்ட் பீப்புள் தான். பட் அதில் ஃபுல்லி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹிந்து ரீஜியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரிலீஜியன் பற்றி தான் பேசியிருப்போம். ஸோ அவர் பாஸ்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து உங்களுக்கு இது மாதிரியான ஒரு இது கொடுக்கல, நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அவர் பாஸ்ட் 2ல் எப்படி இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி முகல்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். அப்போ தேர்டு அவர் பாஸ்ட் 3ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பிரிட்டிஷ். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 வால்யூம்ஸ் மாதிரி பிரித்தாங்க. அதாவது அந்தந்த டைம் பீரியடில் வந்து எந்த அளவுக்கு வந்து இது பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜேம்ஸ் மில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓவராகவே வந்து இந்தியா வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது பிரிட்டிஷ்க்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்களே, ஹிந்துஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த டைம் பீரியடில் இருந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு கொடூரமாக இருந்தது. பீப்புள்ஸை வந்து அவங்களுக்கு கீழே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சர்வாதிகார ஆட்சி அப்படின்னே சொல்லலாம். எதனால் அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக அந்த ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸாக இருக்கட்டும், அந்த கேஸ்ட், இது மாதிரியான நிறையா அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது அந்த டைம் பீரியடில். ஸோ இதெல்லாம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இது மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் வந்தது வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான். ஏன்னா யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதிகமான அளவுக்கு ஆர்ட்ஸ், லா, இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அவர் ஜேம்ஸ் மில் வந்து அவர் புக்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்தியன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து வேல்யூலாம் கிடையாது. நாங்கள் அதாவது எப்படின்னா பிரிட்டிஷ் வர வரைக்கும், ஸோ நாங்கள் பிரிட்டிஷ் வந்ததுனால தான் அந்த இந்தியன்ஸாக இருக்கட்டும் அந்த பீப்புள்ஸாக இருக்கட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு கேப்பபிளாக இருக்குது. காரணம்னா நாங்கள் மட்டும்தான். நாங்கள் இல்லை அப்படின்னா இந்தியா வந்து சொல்கிற அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் இல்லை அப்படின்னா இந்தியா வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்காது. அதாவது அந்த டைம் பீரியடில். அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்ததுன்னா ஒரு ரொம்ப டார்க்னஸாக இருந்தது. பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் டாலரன்ஸாக இருந்தாங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஒரு விஷயம் இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இது மாதிரி விஷயத்த சொன்னதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக யாராவது கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பீப்புள்ஸ் வந்து சொன்னாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வந்து பிரிட்டிஷ் வந்து இது மாதிரியான ஒரு கிளாஸிஃபிகேஷனை வந்து பிரிக்கிறாங்க, அதாவது ஹிந்து, முஸ்லீம்ஸ், பிரிட்டிஷ்னு ஏன் பிரிக்கிறாங்க? அப்போ அந்த ஹிந்து டைம் பீரியடில் ஹிந்துஸ் மட்டும்தான் இருந்தாங்களா, இல்லை முஸ்லீம் டைம் பீரியடில் அவங்க மட்டும்தான் இருந்தாங்களா? அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து நடந்துக்கவும் இல்லை. அதனால் வந்து இவங்க ஏன் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ரூலர்ஸுமே ஏன்ஷியன்ட் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை மிடிவல் இந்தியாவாக இருக்கட்டும், அதில் வந்து எல்லா ரூலருமே எப்படி இல்லை அப்படின்னா ஒரே மாதிரியான விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணல. இப்போ ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ எல்லா ரூலருமே வந்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஃபாலோ பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ அவங்க வச்சது வந்து தப்பு. சாரி, ஹிந்து, முஸ்லீம், பிரிட்டிஷ் அப்படிங்கிற வச்ச ஒரு விஷயம் வந்து தப்பு. ஸோ நாங்கள் வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட், மிடிவல் அண்டு மாடர்ன், இது மாதிரி தான் நாங்கள் வைக்க போகிறோம்னு ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து இந்த 3ஆக வந்து ஒரு டிவைட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் நம்மளோட 6th புக்கை வந்து எப்படி சொல்கிறோம்னா ஏன்ஷியன்ட்னோ, 7th ஒன் மிடிவல், இந்த 8th ஒன் வந்து மாடல்னு சொல்கிறோம். அதுக்கு இதுதான் ஒரு ரீசன் மாடர்ன்னு சொல்கிறதுக்கு. ஓகே, பட் இது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இந்த ஐடியா, இந்த மாடர்ன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வெஸ்ட் சைட்லேருந்து வந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாடர்ன் பீரியட் அப்படின்னா அந்த வெஸ்ட் சைடில் வந்து எப்படி இருந்தாங்க, அந்த மாடர்னே அதாவது மாடர்ன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எப்படி இருக்குன்னா சயின்ஸாக இருக்கட்டும், டெமோக்ரஸியாக இருக்கட்டும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்தது. பட் இந்தியாவில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு வந்து இந்த மாடர்ன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பிரித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த மிடிவல் அப்படிங்கிறது வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்னா சொசைட்டியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருக்கிறப்ப இப்போ இது மாதிரி ஹிஸ்டாரியன்ஸ் 3ஆக வந்து பிரித்ததுமே
தப்பு அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம இன்னி வரைக்குமே எப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம், இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்து மூலம் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, மெனி அதாவது நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த டைம் பீரியடை வந்து கொலனியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கொலனியல் அப்படின்னா என்ன, கொலனியல் அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொன்னோம்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து அடிமையாக்குதில்ல, அவங்களுக்கு கீழே வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்களே, அதுதான் வந்து கொலனியல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து எப்படி தனக்கு கீழே வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கொலனியல். ஸோ இந்த புக்ஸில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இங்கே லோக்கல் நவாப்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்களே, ஸோ அவங்கள வந்து தோக்கடித்து அவங்கள வந்து அடிமைகளாக்கி அவங்க மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா தான் என்னவாகுதுன்னா இவங்க இந்தியாவில் வந்து ஒரு பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ அப்போ இது மூலிமா நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அதே விஷயம்தான், பொலிட்டிக்கலுக்காகவோ இல்லை எக்கனாமிக்கல், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே வந்து ஆதிக்கம் செலுத்தி அவங்கள வந்து தோக்கடிக்கிறாங்களே, ஸோ அந்த ஒரு விஷயம்தான் காலனைசேஷன் அப்படிங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்குலாம் வந்து எப்படி தெரியுது, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்ட்ஸாக இருந்தது. அதாவது அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை வந்து ரெக்கார்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற நம்ம விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அஃபிஷியல் ரெக்கார்டு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா அவங்களுடைய பிளான்ஸாக இருக்கட்டும், இப்போ ஏதாவது ஒரு பாலிசி போடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட், வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, ஸோ இது மாதிரி இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரிட்டன் மாதிரி ஒன்று எழுதி வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அது அவங்களுக்கும் யூஸ் ஆகும், மேபி இவங்களுடைய ஹெட்டுக்கு வந்து அனுப்புறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ இவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் ஒன்று ஃபைல் பண்ணி அதை வந்து தனியாக வந்து முக்கியமாக எல்லா ஒரு இடத்துலையுமே, அதாவது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கெங்கே இருக்கோ, லைக் தாசில்தார் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை கலெக்ட்ரேட்டு, கமிஷனர் ஆஃபீஸ், ப்ராவின்ஷியல் செக்யூரிட்டி, லா கோர்ட், ஸோ இது மாதிரியான அவங்களுடைய அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய அந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸை வந்து பத்திரமா வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நாள் வரைக்கும் இந்த லெட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்தது. அதாவது இப்போ ஒரு இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மெமோ வாங்கி போகிறாரு அப்படின்னா அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் அங்கே போகிறவர் என்ன பண்ணுவார்னா அந்த ரெக்கார்ட்ஸை வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ தானே அதுக்கு முன்னாடி அங்கே வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இது வந்து அந்த டைம் பீரியடில் வந்து எந்த ஒரு மிஷின்ஸ் எதுவுமே கிடையாது, பிரிண்டிங் மிஷின்ஸ்லாம். ஸோ அந்த பீப்புள்ஸ் வந்து அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கேலிகிராஃப்ட்ஸு, அதாவது ரொம்ப அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கிற பர்சன்ஸாக கூப்பிட்டு ஸோ அவங்கள விட்டு வந்து எழுத சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் எழுதுங்க ரெக்கார்ட்ஸ், ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்று அழிஞ்சாலுமே வந்து இன்னொன்று வந்து கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து பிரிண்டிங் மிஷின்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கேலிகிராஃப்ட்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் பிரிண்டிங் மிஷின்ஸ் மூலயமா அவங்க வந்து அவங்களுடைய ரெக்கார்ட்ஸை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அதுக்குன்னு வந்து ஆர்ச்சர்ஸ் இல்லை மியூசியம் இது மாதிரியான இடங்களில் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து அந்த இடங்களில் வச்சுருந்தாங்க. ஸோ இன்னமும் வந்து இது மாதிரியான பிளேஸ் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா அப்போ அந்த பிளேஸை பற்றின ஒரு ஃபுல் சர்வே வந்து நமக்கு வேணும். ஸோ அந்த இடத்த பற்றின ஒரு சர்வே கிடச்சா மட்டும்தான் அதை வந்து நம்ம ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த பீப்புள்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அங்கே கல்ச்சர் எப்படி இருக்குது, ஸோ இது மாதிரி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல போய் நம்மளாட்ட என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் இது மாதிரியான ஒரு சர்வே வந்து ஒன்று எடுக்கிறாங்க ஃபுல்லாக. ஸோ இது மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகுது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது 19th century வந்து ரெவன்யூ சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சாயில் இருந்தது அப்படின்னா அந்த சாயில் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அதில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து
அதாவது அந்த சாயிலில் வந்து எது போட்டால் வந்து கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய குவாலிட்டி, ஃப்ளாரா, ஃபவுனா, அதுக்கப்புறம் அதோடைய டொப்போகிராஃபி, இங்கே வந்து க்ராப்பிங் பேட்டர்ன்ஸ் என்ன, அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, சர்வே மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திரும்ப இன்னொரு ஒரு டவுட்ஸ் என்னென்னா, ஓகே நம்ம இது மூலிமா வந்து வெறும் இந்த சாயில் இது மாதிரியான விஷயம் தெரிஞ்சிடும், ஸோ பீப்புள்ஸ் பற்றியும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்போ தான் வந்து சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க. இந்த சென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போவும் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, அந்த 10 இயர்ஸ் சென்சஸ் மூலிமா இவங்க தான் ஃபஸ்ட்டு டைம், அதாவது இந்த கேஸ்ட் பீப்புள்ஸ் வந்து எப்படின்னா என்னென்ன கேஸ்ட் இருக்காங்க, ரிலீஜியன்ஸ், அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மூலம் இவங்க தான் வந்து சென்சஸ் எடுத்தாங்க. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் தான் சென்சஸ் எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டானிக்கல் சர்வே, ஜுவாலஜிக்கல் சர்வே, ஆர்காலஜிக்கல் சர்வே, ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே, ஃபாரஸ்ட் சர்வே, ஸோ இது மாதிரி நிறையா சர்வீஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இவங்களுடைய அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு. ஸோ இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸை நம்ம பார்த்தா நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருமா? இப்போ அவங்களுடைய சென்சஸ் இருக்குது. ஸோ அந்த சென்சஸில் வந்து அவங்க பீப்புள் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இவ்வளோ பீப்புள் இருந்தாங்க, அதில் இவ்வளோ ரிலீஜியன்ஸ், இவ்வளோ பாய்ஸ், இவ்வளோ கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுமே தவிர, பட் அவங்க எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாங்க, அந்த பீப்புள் வந்து மனசில் வந்து என்ன நினச்சாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அவங்க வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தாங்களா, இல்லை அவங்க வந்து எது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணாங்க, இல்லை எந்த விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரியான விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் மூலிமா நம்மளாட்டி வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ நம்ம வந்து அப்போ அந்த டைம் பீரியடில் இருந்த பீப்புள்ஸை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, பில்கிரிம்ஸ் வருவாங்கள்ல, நிறைய ட்ராவலர்ஸ் வருவாங்க, ஆட்டோபயோகிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மூலம் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னி வரைக்குமே தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் நிறையா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தா இந்த 2 ஹிஸ்ட்ரிலையுமே வந்து எப்படின்னா இது மாதிரியான ஒரு ட்ராவலர்ஸ் மூலியமாக தான் நம்ம அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை அப்படின்னா பயோகிராஃபி, இல்லைனா ஏதாவது மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா தான் தெரியுது தவிர இது மாதிரி எதுவும் ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த டைம் பீரியடில் வந்து நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னு சொன்னோம். அந்த நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் ஆகும்ல ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது இம்பார்ட்டன்ட், இப்போ எப்படி ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடந்தால், ஸோ அந்த டைம்லேயுமே அது மாதிரி நடக்கிறப்ப அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா தான் வந்து பீப்புள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்த்துருந்துருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரிய வருது. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அப்போ இருந்தவங்களுக்கு கிடச்சிருக்கோம்ல, ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பீப்புளுடைய மைண்ட்ஸை பற்றி தெரிஞ்சு ஓரளவுக்கு இது பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு லீடர்ஸ், ரீஃபார்மர்ஸ், இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஐடியாஸாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த பொயிட்ஸ், அது அவங்க மனசில் என்ன நினச்சாங்களோ அந்த எல்லா விஷயங்களும் வந்து இப்படி தான் வந்து அவங்க வந்து எழுதுனாங்க. ஸோ இது மூலியமாக தான் நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாமே தவிர இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் மூலியம் நமக்கு எதுவுமே பீப்புள்ஸ் பற்றி தெரிய வரல. பட் நம்ம இதுலேயும் வந்து எல்லா விஷயங்களும் தெரியுதான்னு கேட்டால் கிடையாது. இந்த பயோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை இந்த ட்ராவலர்ஸ் எழுதின ஒரு விஷயம், ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் பீப்புள் எழுதுவாங்களா? கிடையவே கிடையாது. யார் எழுதுவாங்க அப்படின்னா ஒரு கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வெல் டெவலப்டு பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்க தான் எழுதுவாங்க. ஓகே, ட்ராவலர்ஸ் வந்து இது மாதிரியான ரொம்ப கஷ்டப்படுறவங்களை எழுதுவாங்களான்னு கேட்டால் அவங்களும் வந்து இது மாதிரியான ஒரு கிங் அந்த பேலஸில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த பீசன்ஸ் பற்றியோ இல்லை ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் பற்றியோ நமக்கு வந்து என்ன கிடையாது, ரொம்ப அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்ஸில் கொடுத்துருக்குறது. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு இவ்வளோ இந்த அளவுக்குலாம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். நான் இதுவே ஃபுல்லாக வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு புக்கில் உள்ளது ஓவரால் வந்து கவர் பண்ணி தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.